அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னுடைய தமிழாக்கத்தில் அசிங்கம் இருக்குன்னு முதல்ல அசிங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அசிங்கம்? ரெண்டு குடும்பத்தார் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது பயங்கரமான அசிங்கம்னு சொல்லி. இப்ப கழுதையுடைய இதை எடுத்து கொண்டாந்து நுழைத்துக் கொள்வது அசிங்கம் இல்லை. வெட்டி போட்ட ஒரு ஆணுடைய உறுப்பை எடுத்து கொண்டு வந்து அது மிருகத்தினுடைய உறுப்பா இருந்தாலும் சரியே அப்படிலாம் இருக்கு. அதை கொண்டாந்து ஒரு பெண்ணு வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது, அதுவும் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது இப்படிலாம் செஞ்சா அது ஒன்றும் சட்டம் வேற இதுல, அதனால என்ன இல்ல, தப்பு இல்லை என்கிற மாதிரி உள்ளது. ஓரின சேர்க்கையில் ஈடுபடலாம் என்பது, மிருக புணர்ச்சி செய்யலாம் என்பது, புணத்தோட புணர்ச்சி செய்யலாம் என்பது, ஏன் விசாரத்தில் மாட்டிக்கிட்டு ஏன் பொண்டாட்டி தான் என்று சொல்லலாம். இதெல்லாம் அசிங்கம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தக்க அழகான விஷயங்கள். எது ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது என்ன இருக்கு அசிங்கம் பாத்துக்கிறேங்க. அதாவது அசிங்கத்தை வெறுக்கக்கூடியவரா இருந்தா எதை வெறுக்கணும்? இதில் வெறுக்கணும். இப்படி அசிங்கத்தை சொல்றாங்க, வெக்கி தலை குனிற அளவுக்கு ஆகுத. அந்த தப்சீருக்கு சொன்ன மாதிரி மதுகபும் குப்பைதான் ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சுட்டா இல்ல டாபிக் ஓவர் ஆயிருமே. இவ்வளவு அசிங்கத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்னா உட்காந்து திங்கலான் இருக்காங்கிறீங்க. இந்த ஒன்னாவது திங்கலான்னு நானா சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை 24வது சூராவுல 61வது வசனத்துல அல்லாஹ்வுடைய அந்த நேரடியான மொழிபெயர்ப்பு போட்டுட்டு இந்த நேரடி மொழிபெயர்ப்புல இது விளங்குன்னு எழுதியிருக்கிறேன். நீங்க முதல்ல அந்த 24, 61 வசனத்தை வாசி காட்டிவிட்டு இதுல இருந்து அது விளங்குதான் ஆர்குமெண்ட் பண்ணுங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்கு வேற வேற ஆதாரங்கள் நான் அதிசயம் அப்புறம் வைக்கிறேன். அதுதான் டாபிக்கா இருந்தால் முதல்ல ஆர்குமெண்ட் பண்றீங்கல்ல. சும்மா சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள், ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்லிவிட்டார்கள். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லுதா இல்லையா? கூடிய குறைய சேர்க்காம கரெக்டான அர்த்தத்தை செய்யுங்க. செஞ்சுட்டு நான் எழுதியிருக்கேன்ல இதுல இருந்து கருத்து வருதுன்னு, அந்த கருத்து வரலன்னு நீங்க நிறுவுங்க. நிறுவிட்டு என்ன செய்யுங்க? இப்ப பொய்யா எழுதிருக்கேன்னு கேளுங்க. என்ன சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லுகிறார்கள், அது என்னது இந்த வசனத்துல சொல்றாங்க, மக்களை பார்த்து என்ன செய்யணும், இந்த மாதிரிலாம் சொல்லலாமா அப்படி கேட்கணும் நீங்க. அதனால அந்த வசனத்தை முதல்ல சொல்லுங்க. இது இந்த மதுகப் அசிங்கம், தர்காவுக்கு போய் ஆணும் பண்ணு கட்டி புடைச்சி அந்த அசிங்கங்கள் நடக்குது, அதுகளெல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க. அதை செய்யறவங்க நீங்க இதை கேட்கறீங்க ஒன்னா திங்கிறத பத்தி. சரி, அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கலாலாவுக்கு சொல்லலங்கிறாங்க. கலாலாங்கிறது குர்ஆன்ல 2 இடத்துல வருது. ஒரு இடத்துல என்ன சொல்லப்படுது, கலாலாக்கு மீனிங் என்னன்னா வாரிசு இல்லாமல் இறந்து விட்டு சகோதரி மட்டும் இருக்குது. ஒருத்தன் இறந்துட்டா அவனுக்கு புள்ள குட்டியே இல்ல, சகோதரி தான் இருக்கிறான், அதுக்கு பேர் கலாலான்னு பேரு. இந்த கலாலாங்கிறதுக்கு ஒரு வசனத்துல 6ல் 1 கலாலாவா இருந்தா செத்தவனுடைய சொத்துல அவனுடைய சகோதரிக்கு என்னது 6ல் 1. இன்னொரு வசனத்துல இருக்கிறது பாதி 50% அப்படின்னு இருக்கிறது. இப்ப 6ல் 1 என்பது 2லயும் ஒரே சகோதரிங்கிற வார்த்தை தான் வருது. அப்ப 6ல் 1 என்பது 50%, 2ல் 1 என்பதும் முரணான ஒரு செய்தி. இது உண்மையா இருந்தா அது உண்மையா இருக்காது, அது உண்மையா இருந்தா இது உண்மையா இருக்காது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் எது கடைசியாக வந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விதி பிரகாரம் இந்த பாதிந்து வரக்கூடிய ஆயத்து தான் பரா இப்னு ஆசிப் அறிவிக்கிற பிரகாரம் குர்ஆன்ல கடைசியா இறங்கின வசனம். அதுதான் குர்ஆன்ல கடைசியா இறங்கி இருக்குமே. ஆனால் பாதிங்கிற சட்டம் அந்த 6ல் 1 மாத்திருச்சுன்னா சேர்த்து சொல்ல மாட்டாங்க. மூளை உள்ளவர்கள் விளங்கிக் கொள்றது அப்படித்தான். நிறைய விஷயங்கள் 1, 2 தான் மாத்தப்பட்டுச்சு வரும், மீதி எல்லாம் நம்மள தான் விளங்கிக் கொள்ளணும். முரண்பாடா இருந்தால், 2 முரண்பாடாக இருந்தால் கடைசியா வந்தது அல்லாஹ் முரண்பட மாட்டான். கடைசியா வந்தது முந்தி உள்ளதை மாத்தி விட்டது. இதை சொல்லி இதுக்கு நம்ம நிரூபிட்டோமே. எந்த தப்சீர்லயாவது இருக்கான்னு கேட்டீங்க. தப்சீர்ல இருக்கு நீங்க சொன்னதுனால இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம்னு சொன்னார்னு சொன்னே தவிர நாங்க வாரத்தில் நிறுவி இருக்கிறோம். தப்சீர்ல இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, எங்களுக்கு முந்தைய யார் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, அதுல அந்த வசனத்தில் இருக்கான்னு நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல தெளிவா சொல்லி இருக்கிறோம். 4வது தலைப்பு அதுதான் வச்சிருக்கிறோம். எவருடைய துணை இல்லாமல் குர்ஆன் விளங்க முடியும்னு சொல்லக்கூடிய நாங்க என்னத்துக்கு தப்சீர்ல எவரா சொன்னாரான்னு பார்க்கணும். எவரா சொன்னாருன்னு பார்த்தா மல்லாக்கப்படுத்தாங்க தொடையில் உட்கார்ந்தாருங்கிறதெல்லாம் கிடைக்குமே, அதெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் நாங்க இருக்கிறோம். அதனால அது வேண்டியது இல்லையா? நாங்க எவரும் சொன்னாரு நாங்க சொல்லல, நீங்க சொன்னதுக்காக தான் நாங்க சொன்னோம். எவரும் சொல்லியிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஹலாலாங்கிறது மாற்றப்பட்டு தான் விட்டது. மூளை உள்ள யாருக்கும் விளங்கும். அது முதல் இறங்கினது 2வது இறங்கினது இந்த ஆதாரம் கிடைக்குமே. ஆனால் இது அதை மாத்திருச்சு என்று சொல்லணுமே தவிர 6ல் 1 சரி பாதியும் சரின்னு சொல்லக்கூடாது. அந்த சகோதரிக்கு வேற அர்த்தம், இந்த சகோதரிக்கு வேற அர்த்தம்னா அது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டாரு. நீங்க ஏன் சொல்றீங்க? அதை அல்லாஹ் ஒரே வார்த்தை தானே பயன்படுத்தி இருக்கிறான், அதுக்கும் பதில் சொல்லித்தான் இருக்கிறது. மத்த ஒன்னொன்னா முடிச்சுட்டு வர்றேன். அடுத்து என்னன்னு கேட்டா ஒரேடியா பதிலா சொல்லிட்டு இருக்க நினைக்கூடாது. ஒன்னொன்ன குறைச்சிக்கிட்டே வர்றேன். நான் புதுசு வச்சு ஆகணும். அம்புட்டையும் ஏதாவது யாரை இந்த மதுஹபை நியாயப்படுத்தி
சாவியும் சரி ஹனபியும் சரி என்று திருப்பி திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் முன்னிலையில வைத்து 10 வருஷமாக கேட்ட கேள்வியை இன்னைக்கு ஒரு வரலாற்று பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முன்னிலையை வைத்து அவருடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு அவ்வளவு பேரும் பார்வையாளரை சாட்சியா வைத்துக் கொண்டு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி வெக்கி தலைகுனிற அளவுக்கு நான் கேள்வியில கேட்கிறேன். இது பெரிய ரெக்கார்டுங்க. எங்க சொல்லிட்டு இருக்கிறேன்? பப்ளிக் மீட்டிங்ல இருக்கிறேன். யாரு மதுஹப் நியாயம் சவால் வரட்டிய முன்னாடி சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டீங்க. அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைத்தாக்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நானும் பதிவு செய்ய விரும்பி கொள்கிறேன். இது காப்பி அடிச்சு நானா சொல்றது, இது வேற யாரும் காப்பி அடிச்சு சொல்லல. அடுத்து என்னன்னு